மருந்துகளை பற்றாக்குறை தாமதமின்றி வழங்கவும். நாட்டில் ஒருபோதும் இந்நிலைமைகள் ஏற்படாதிருக்க திட்டம் தயாரிக்க வேண்டும். மருந்து விநியோக செயல்முறையை முறைப்படுத்துவது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச, பிரதி அமைச்சர் வைத்தியர் கன்சக விஜயமுனி மற்றும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுக்கிடையே நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மருந்துகளின் கொள்முதல் மற்றும் விநியோகம் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதோடு அந்த பொறிமுறையை சரிப்படுத்தி பற்றாக்குறை மற்றும் தாமதங்கள் இல்லாமல் மக்களுக்கு மருந்துகளை தொடர்ச்சியாக வழங்குவதை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மருந்து கொள்முதல் செயல்முறை மற்றும் விநியோக பொறிமுறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமைகள் மற்றும் பலவீனங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. சில மருத்துவமனைகளில் மருந்து பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் மீண்டும் இதுபோன்ற நிலைமை ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதற்கு தேவையான நீண்டகால திட்டங்களை உடனடியாக தயாரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனைகளுக்கு மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான நிதி ஏற்கனவே திரைசேரியிலிருந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நாட்டு மக்களுக்கு உயர்தர சுகாதார சேவைகளை உறுதி செய்வதில் அனைவரும் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் சுட்டிக்காட்டினார். சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர்கள் வைத்தியர் அனில் ஜெயசிங்க, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன, சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் WNN பொதேஜு, அரச மருந்தாக்கல் கூட்டு தாபனத்தின் தலைவர் வைத்தியர் மனுஷ் சி வீரசிங்க, தேசிய மருந்து உற்பத்தி கூட்டு தாபன தலைவர் பேராசிரியர் ஜெயந்த விஜயபண்டார, தேசிய மருந்து ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் நிபுணத்துவ வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம மற்றும் சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு 11.7 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வுக்காக 11.7 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். தி ஹிந்து நாளிதழுக்கு வழங்கிய விசேட செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மனித புதைக்குழி அகழ்வு பணிகளுக்கு அரசாங்கம் தனது பூரண ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் நீதி அமைச்சர் கூறியுள்ளார். அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் ஒத்துழைப்புடன் அரசாங்கம் தற்போது நாடு முழுவதும் 14 பாரிய புதைகுழிகள் குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரழிவு மரணங்கள், காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் இழப்புகளை அனுபவித்தவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான முழுமையான அரசியல் விருப்பம் தற்போதைய அரசாங்கத்திடம் உள்ளதாக நீதியமைச்சர் கூறியுள்ளார். அந்த வகையில் மனித புதைக்குழி விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்று 18வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய நேற்றைய தினம் 8 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணி BS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். அதன்படி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரையிலும் மீட்கப்பட்ட மற்றும் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 80 பதிவு செய்யப்பட்டுள்ளது. விடுதலை விருட்சத்துக்கான நீர் சேகரிக்கும் ஊர்தி பவனி ஆரம்பம். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கு மற்றும் கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் நடப்படவுள்ள விடுதலை விருட்சத்துக்கான நீர் சேகரிக்கும் ஊர்தி பவனி யாழ்ப்பாணம் திருநெல்வேலியிலிருந்து ஆரம்பமாகியுள்ளது. இதன்படி தமிழரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் ஒன்று கூடல் நிகழ்வு எதிர்வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நல்லூர் கிட்டு பூங்காவில் நடைபெறவுள்ளது. அந்த நிகழ்வில் முக்கிய அங்கமாக விடுதலை விருட்சம் நடப்படவுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் குறித்த விடுதலை விருட்சத்துக்கு ஊர்தி மூலம் நீர் சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.
இதன்படி தன்னார்வலர்கள் மற்றும் பொது அமைப்புகள் தங்களது பிரதேசங்களில் விடுதலை விருட்சத்திற்கான நீரினை சேகரித்து கிட்டுப்பூங்காவில் இடம்பெறும் நிகழ்வில் கையளிக்க முடியும் என குறிப்பிடப்படுகிறது. 3 திருத்த சட்டமூலங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம். எதிராக எவ்வித வாக்குகளும் பதிவாகவில்லை. 3 சட்டமூலங்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டன. 2005ஆம் ஆண்டின் 36ஆம் இலக்க சட்டத்தை திருத்துவதற்கான ஊழியர்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி திருத்த சட்டம் மூலம் 2016ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க சட்டத்தை திருத்துவதற்கான ஊழியர்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி திருத்த சட்டம் மூலம் ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதனம் திருத்த சட்டம் மூலம் ஆகிய 3 சட்ட மூலங்களே இவ்வாறு பாராளுமன்றத்தில் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டன. குறித்த சட்ட மூலங்களுக்கு எதிராக எவ்வித வாக்குகளும் பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் திகதி. 2025ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடாத்தப்படவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKL இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். மேற்படி பரீட்சை நாடளாவிய ரீதியில் 2787 பரீட்சை நிலையங்களில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்கிணங்க முதலாவது வினாப்பத்திரம் முற்பகல் 9:30 மணி முதல் 10:45 மணி வரை, இரண்டாவது வினாப்பத்திரம் முற்பகல் 11:15 முதல் 12:15 வரை நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பரீட்சைக்காக விண்ணப்பித்த சகல பரீட்சார்த்திகளினதும் வரவுடாப்புகள் உரிய பாடசாலை அதிபர்களுக்கு தபாலில் அனுப்பப்பட்டுள்ளதாக விண்ணப்பதாரிகளின் தகவல்கள் ஏதேனும் திருத்தம் மேற்கொள்ள வேண்டியிருப்பின் ஜூலை மாதம் 25ஆம் திகதி முதல் 2025 ஆகஸ்ட் 4ஆம் திகதி வரை இணையவழி மூலம் அதனை மேற்கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் AI அபிவிருத்திக்கு சிங்கப்பூர் ஆதரவு. தேசிய பல்கலைக்கழகத்தின் கீழ் வேலை திட்டம் ஆரம்பம். செயற்கை நுண்ணறிவு அபிவிருத்திக்கு சிங்கப்பூரின் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான வேலை திட்டத்தின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இவ்வாறு 17 தீர்மானங்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. செயற்கை நுண்ணறிவுக்கான இலங்கை மூலோபாய கொள்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் பங்காண்மை மற்றும் அறிவு பரிமாற்றத்திற்கான வாய்ப்புகளை தேடி கண்டறிவதற்கான சிங்கப்பூரின் தேசிய பல்கலைக்கழகத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் சிங்கப்பூர் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான வேலை திட்டம் கலந்துரையாடல் நடாத்தப்பட்டதுடன் அதற்கான இரு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்புகளை முறைமைப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு முன்மொழிவு ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் உள்நாட்டிலும் உலகளாவிய ரீதியிலும் எதிர்கொள்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை அபிவிருத்தி செய்வதற்கான ஒருங்கிணைந்த ஆய்வுகளை ஆரம்பித்தல், செயற்கை நுண்ணறிவு நிகழ்ச்சி திட்டங்களை நடாத்துதல் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்புகளை உருவாக்கிக் கொள்வதே நோக்கமாக உள்ளது. அதற்கமைய இலங்கை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் சிங்கப்பூரின் தேசிய பல்கலைக்கழகத்துக்கும் இடையில் முன்மொழியப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கடந்த மாதம் இலங்கையின் தேசிய நுகர்வோர் விலைச்சூட்டெண் அதிகரிப்பு. இலங்கையின் தேசிய நுகர்வோர் விலைச்சூட்டெண் கடந்த மாதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த மாதம் 0.6% உயர்ந்திருந்தது. அதே நேரம் 2025 மே மாதத்தில் அது 0.5% அதிகரித்திருந்தது. கடந்த மாதத்தில் மின்சார பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டமையால் உணவு அல்லாத பணவீக்கம் அதிகரித்திருந்தது. இதற்கிடையில் 2025 ஜூன் மாதத்தில் தேசிய உணவு பணவீக்கம் 0.8% உயர்வடைந்திருந்தது. வருடந்தோறும் அளவிடப்பட்ட உணவு அல்லாத பணவீக்கம் கடந்த மாதம் 2.8% வீழ்ச்சியடைந்திருந்தது.
இதேவேளை இந்த ஆண்டு இறுதிக்குள் பணவீக்கம் அதன் இலக்கு நிலைக்கு திரும்பும் என்று மத்திய வங்கி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. மனுச நாணயக்காரவின் முன்னாள் பிரத்தியேக செயலாளருக்கு பிணை. கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவின் முன்னாள் பிரத்தியேக செயலாளர் சான் யஹம்பத் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 4 இந்திய மீனவர்கள் கைது. உள்நாட்டு நீர்ப்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீன்பிடி படகு ஒன்றை மன்னார் வடக்கு கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். இலங்கை கடற்படையினர் நேற்று முன்தினம் இரவு மன்னாருக்கு வடக்கே இலங்கை கடற்பரப்பில் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது உள்நாட்டு நீர்ப்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த 4 இந்திய மீனவர்களுடன் இந்திய மீன்பிடி படகொன்றையும் கைப்பற்றியுள்ளனர். அதன்படி நேற்று முன்தினம் மன்னாருக்கு வடக்கே இலங்கை கடற்பரப்பில் நுழைந்து சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீன்பிடி படகுகள் பலவற்றை வடமத்திய கடற்படை கட்டளை குழு அவதானித்ததோடு மேலும் வடமத்திய கடற்படை கட்டளையுடன் இணைக்கப்பட்ட கடலோர ரோந்து கப்பல்களை அனுப்புவதன் மூலம் இலங்கை கடற்பகுதியிலிருந்து குறித்த மீன்பிடி படகுகளை அகற்றுவதற்கான சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அங்கு உள்நாட்டு நீர்ப்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த இந்திய மீன்பிடி படகொன்று இலங்கை கடற்படையினரால் முறையாக சோதனை செய்யப்பட்டு எல்லை விதிகளை மீறி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த 4 இந்திய மீனவர்களுடன் இந்திய மீன்பிடி படகொன்றையும் இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட இந்திய மீன்பிடி படகொன்றும் அதில் இருந்த 4 இந்திய மீனவர்களும் தலைமன்னார் இறங்குதுறைக்கு கொண்டுவரப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் மீன்வள ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கந்தளாய் வானில காவல் நிலையத்தின் காவல்துறை பரிசோதகர் கைது. கந்தளாய் வானில காவல் நிலையத்தின் காவல்துறை பரிசோதகர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு வவுணதீவு காவல்துறை அதிகாரிகள் இருவரின் கொலை தொடர்பான விசாரணையை தவறாக வழிநடத்தியதாக கூறி அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றின் தீர்ப்பை செயற்படுத்த உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. சட்டமா அதிபரின் கடிதம் ஒன்றை வலுவற்றதாக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பொன்றை செயற்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கொழும்பு காலிமுகத்திடலில் 2022 ஆண்டு மே 9 கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்தில் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த அப்போதைய சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனை குறித்த சம்பவத்தின் சந்தேக நபராக பெயரிடுமாறு சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவொன்று விசாரணைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் குறித்த கடிதத்தை வலுவற்றதாக்கி முன்னதாக தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பில் சட்டமா அதிபரால் முன்வைக்கப்பட்ட மேன்முறையீட்டை பரிசீலிப்பதற்கு அனுமதி வழங்கிய 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் குறித்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. 86 கைக்குண்டுகளுடன் 22 வயது இளைஞர் கைது. வவுனியா நேரியகுளம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதலின் போது கைக்குண்டுகள் உள்ளிட்ட வெடிபொருட்களுடன் 22 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியான பேலியகுட பகுதியில் T56 ரக துப்பாக்கியுடன் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வழங்கிய தகவல்களுக்கு அமைய வவுனியா நேரியகுளம் பகுதியில் நேற்று விசேட தேடுதல் முன்னெடுக்கப்பட்டது. முன்னதாக கைக்குண்டு ஒன்றுடன் குறித்த சந்தேக நபர் பயணித்த முச்சக்கர வண்டி கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து நேரியகுளம் பகுதியில் உள்ள அவரது வீடும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 80க்கும் அதிகமான கைக்குண்டுகளும் T56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் 320 ரவைகளும்
5 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் 3 ரவைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 5600 போதை வில்லிகளும் குறித்த வீட்டில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை இன்றைய தினம் நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா விமானத்தில் தீப்பரவல். இந்தியாவின் டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஏர் இந்திய விமானத்தில் தீப்பரவல் ஏற்பட்டதால் அங்கு பதட்டம் ஏற்பட்டுள்ளது. எனினும் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொங்கோக்கிலிருந்து டெல்லிக்கு பயணித்த ஏர் இந்திய விமானம் டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கிய சிறிது நேரத்திலேயே தீப்பற்றியுள்ளது. விமானத்தின் சில பகுதிகள் சேதமடைந்த போதிலும் பயணிகள் மற்றும் பணியாளர்கள் விமானத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேறியுள்ளனர். மேலும் தீப்பரவலுக்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடந்து வருவதாக ஏர் இந்திய விமான சேவை நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.